இதுல இருந்துட்டு இப்போ இங்க வந்து மாஸ் என்ட்ரி குடுத்து, எல்லாரையோட மனசையும் மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவ்ளோ பெரிய பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தா. ஆனா, அது எல்லாமே நடந்துச்சா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல நம்ம அ கார்த்திக் இருந்துட்டு, இன்னும் 169 நாள் தான் இருக்கு. அப்படி இப்படின்ற மாரி வந்து இப்ப எழுதி வச்சிருக்காங்க. 179 நாள் தான் இருக்கு. ஆல்ரெடி 180 நாள்ல 1 நாள் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி, இங்க நம்ம கார்த்திக், அதுக்கப்புறம் ஜானகி இவங்க எல்லாருமே மாஸ் என்ட்ரி குடுத்துருக்காங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இந்த கோவில்ல வந்து பார்த்தீங்கன்னா, இங்க கார்த்திக்காகவும், அவங்க குடும்பத்துக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா வேண்டிக்கிறேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, தீச்சட்டி எடுக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா நின்னுட்டு இருந்தாங்க. ஆனா இங்க வந்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி இந்த அஞ்சலிக்கு காத்துட்ருக்கு அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அஞ்சலி வந்துட்டு ஒரு தீச்சட்டிய ரெடி பண்ணி வச்சிருக்கா. ஆனா அந்த தீச்சட்டிய விட்டுட்டு, நம்ம கார்த்திக் வந்துட்டு "கொஞ்ச நேரம் இருங்க சாமியாரே" அப்படின்ற மாரி வந்து சொல்லி, ஒரு தீச்சட்டிய வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து குடுக்க ஆரம்பிச்சுறாங்க. அத கையில வச்ச உடனே இந்த அஞ்சலிக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. ஏன்னா கை சூடு தாங்க முடியல. என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தெரியாம திரு திரு திருன்னு வந்து முழிக்க ஆரம்பிச்சுறா. கை வேற பயங்கரமா சுட்டு எரிக்குது. இதுலருந்தே நம்ம கார்த்திக்கு தெளிவா புரிஞ்சு போச்சு. "என்ன அஞ்சலி கை சுடுதா?" அப்படின்ற மாரி வந்து சொல்லி பயங்கர கோவத்தோட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.